Hello friends, welcome to our Suvai koodam channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வெஜிடபிள் குருமா எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம சேனல்ல பார்க்க போறோங்க. மோஸ்ட்லி இந்த குருமா வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா பரோட்டாக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும். சோ அதான் வந்து நம்ம சேனல் நீங்க பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி அந்த ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே फ्रेंड्स, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்தறலாம். நம்ம கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான வெஜிடபிள் குருமா செய்ய போகிறோங்க. சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சாச்சுங்க. இந்த கடாய் நல்லா சூடாயிருச்சு. இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருட்டுங்க. காஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் போட்டுக்கலாங்க. 2 கிராம்பு போட்டுக்கலாம். சின்னதாக பிரிஞ்சி இலை போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். 2 மீடியம் சைஸான பெரிய வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. இந்த அளவு வதங்குச்சுன்னா போதும். இப்போ இதில் பச்சை மிளகா போட்டுடலாங்க. இன்றைக்கி நான் 3 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. இதையும் போட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் தக்காளி பழம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு தக்காளி பழம் தாங்க எடுத்திருக்கேன். குருமாவுக்கு வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது, அதனால் ஒரே அளவான சைஸ் தக்காளி பழம் தான் எடுத்திருக்கேன். இந்த தக்காளி பழம் வந்து சும்மா கொஞ்சமாக வதங்கினா போதுங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கும் போதே தக்காளி பழமும் சேர்ந்து நல்லா வெந்துருங்க. அந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்லா மசிஞ்சு வந்துடும். இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் இப்போ நம்ம காய்கறி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேங்க. இந்த குருமாவுக்கு வந்து பச்சை பட்டாணி போட்டுக்கலாம், காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக வரும். காய்கறி எல்லாம் போட்டதுக்கப்புறமா 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. லேசாக வதங்கினா போதும். இதில் இப்போ 1/4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாங்க. சர்க்கரை அளவாகவே போட்டுக்கோங்க. அதிகமாகிடுச்சுன்னா குருமா வந்து இனிப்பு டேஸ்ட்டாக வந்துடும். சர்க்கரை போட்டு வதக்கும் போது நம்மளுக்கு கேரட், பீன்ஸ் எல்லாம் வெந்து கிடைக்கும் போது நல்லா கலர் மாறாமல் அதே கலர்லேயே இருக்குங்க. அதனால தான் சர்க்கரை போடுறோம். இந்தளவு வதங்குச்சுன்னா போதுங்க. பாருங்கள். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாங்க. மசாலா பொடியெல்லாம் காய்கறியோடு சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து காய்கறி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாதுங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. காய்கறி எல்லாம் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே குருமாக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பில் 1/4 கப்பு தான் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் நிறையா போட்டோம்னா குருமா டேஸ்ட்டு மாறிடும். இதில் இப்போ 1/2 ஸ்பூன் கசகசா போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 4-5 முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. காய்கறி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றுன தண்ணியில் நல்லா சுண்டிருச்சு. காய்கறியில் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் பேஸ்ட் எடுத்து இதில் போட்டுடலாங்க. தேங்காய் அரைச்ச ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி இதில் ஊற்றிக்கலாங்க. அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏற்கனவே காய் வெந்துருச்சுங்க. இந்த தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதி வந்துச்சுன்னா போதும். தேங்காய் பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிச்சுன்னா போதுங்க. முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சங்காட்டி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். பாருங்கள், இந்த அளவு கொதிச்சிச்சுன்னா போதும். இப்போ இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை எடுத்து தூவி விட்டுடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. குருமா வந்து இந்த கண்டென்சிட்டி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவு கரெக்டாக இருக்குதுங்க. இது ஆறுச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
இன்றைக்கி நம்ம செஞ்ச வெஜிடபிள் குருமா ரொம்ப அருமையாக வந்திருக்குதுங்க. காய்கறியெல்லாம் சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், கலர் கொஞ்சம் கூட மாறாமல் அதே மாதிரியே வந்திருக்கு. இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஸ்பெஷலாக பரோட்டாவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் எங்களுக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வெஜிடபிள் குருமா எப்படி செய்யுது அப்படி சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா ஃப்ரெண்ட்ஸ், பாய்.